வணக்கம். இன்டர்நெட்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறது இது நம்மள நிறைய பேரோட ஒரு பெரிய கனவா இருக்கு இல்லையா? ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எதை நம்புறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த பகுதியில எந்த முதலீடும் இல்லாம, இல்லனா ரொம்ப கம்மியான முதலீட்ல ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப தெளிவான உண்மையான வழிகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஆன்லைன் உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான முதல் ரகசியமே இதுதாங்க. உங்களுக்கு எவ்ளோ வருஷ அனுபவம் இருக்குன்றத விட, நீங்க டெய்லி எவ்ளோ அப்டேட்டடா இருக்கீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இங்க விஷயங்கள் ரொம்ப வேகமா மாறும். அதனால, இந்த பயணத்துல தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. சரிதான். ஆனா ஒரு கடல் மாதிரி இருக்கிற இந்த ஆன்லைன் வாய்ப்புகள்ல நமக்கான சரியான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வழிகாட்டத்தான் இந்த விளக்கம். நாம ஒவ்வொரு வழியும் ஆழமா பார்த்து உங்களுக்கான சரியான பாதை எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆன்லைன்ல சம்பாதிக்கிறதுக்கான முதல் ரொம்ப நேரடியான வழி என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற திறமைகளை பயன்படுத்துறது தான். ஆமா, நீங்க புதுசா எதையுமே கத்துக்க தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி உங்க வருமானத்துக்கான ஒரு வழியா மாறப்போகுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதலிடத்துல இருக்கிறது ஃப்ரீலான்சிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எந்த கம்பெனிக்கும் ஒரு நிரந்தர ஊழியரா இல்லாம, உங்க வீட்ல இருந்தபடியே உங்களுக்கு வசதியான நேரத்துல ப்ராஜெக்ட் அடிப்படையில வேலை செஞ்சு கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது தான் ஃப்ரீலான்சிங். இது உங்களுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுக்கும். சரி, அதுக்கு என்ன மாதிரி திறமைகள் எல்லாம் தேவைன்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க. கட்டுரை எழுதுறது, வெப்சைட் டிசைன் பண்றது, டேட்டா என்ட்ரி, சோஷியல் மீடியா மேனேஜ் பண்றது, கிராஃபிக் டிசைனிங்னு ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கு. அப்வொர்க், ஃபைவர் மாதிரி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மாதிரி வேலைகள் கொட்டி கிடக்குது. உங்க திறமைக்கு ஏத்த ஒரு வேலை கண்டிப்பா அங்க இருக்கும். ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சம்பாத்தியம் பத்தி பேசும்போது ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க. பெரிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எதுவும் தேவைப்படாத டேட்டா என்ட்ரி வேலை மூலமா கூட 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு டிஜிட் இன்சூரன்ஸ் உடைய ஒரு ஆதாரம் சொல்லுது. இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் இல்லையா? நம்மளோட திறமையை வச்சு சம்பாதிக்கிறதுல இன்னொரு சூப்பரான வழி ஆன்லைன் டியூஷன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல நாலேஜ் இருந்தா போதும். ஃப்ரீலான்சிங் மாதிரி ப்ராஜெக்ட் கணக்கு இல்லாம இங்க நீங்க மணி நேர கணக்குல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது மூலமா 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் கூட சுலபமா சம்பாதிக்க முடியும். சரி, இதுவரைக்கும் திறமைய வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இங்க நீங்க உங்க திறமைய மட்டும் வைக்க போறதில்ல, உங்க ஆர்வத்தையும் உங்க அறிவையும் ஒரு டிஜிட்டல் சொத்தா மாத்தி அது மூலியமா ஒரு நிரந்தர வருமானத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். அதுல முதல்ல வர்றது பிளாகிங், அதாவது வலைப்பதிவு எழுதுறது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக்கை தேர்ந்தெடுத்து வேர்ட்பிரஸ் இல்லனா பிளாகர் மாதிரி இலவச தளங்கள்ல உங்க பிளாக ஆரம்பிங்க. தொடர்ந்து அதுல கட்டுரைகளை எழுதுங்க. மக்கள் உங்க தளத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா விளம்பரங்களை காட்டி சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பரிந்துரைக்கிற ஒரு பொருளை மத்தவங்க வாங்கினா அது மூலமாவும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதுக்கு பேரு தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுவும் ஒரு முக்கியமான வருமான வழி. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளாகிங்ல வருமானம் உடனே வந்துடாது. உங்க வெப்சைட்டுக்கு வர பார்வையாளர்களின் எண்ணிக்கைய, அதாவது டிராஃபிக்க பொறுத்து தான் உங்க வருமானம் இருக்கும். ஒரு நல்ல டிராஃபிக் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விளம்பரங்கள் மூலியமா மட்டும் மாசம் 2000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க சான்ஸ் இருக்கு. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச யூடியூப். உங்களுக்கு எழுதுறதை விட பேசுறதுல தான் ஆர்வம் அதிகம்னா யூடியூப் உங்களுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம். ஒரு சேனல் ஆரம்பிச்சு உங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வீடியோக்களை போடுங்க. தொடர்ந்து வீடியோக்கள் போடும்போது உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் உருவாகும். அதுக்கப்புறம் விளம்பரங்கள், ஸ்பான்சர்ஷிப்னு பல வழிகள்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். சரியா? எங்களோட பிசினஸ் ரகசியங்கள் சேனல் மாதிரி நீங்க எங்க பிளேலிஸ்ட பாத்தீங்கன்னா ஒரு சேனலை எப்படி வளர்க்கறதுங்கிறதுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி, சமூக ஊடகங்கள். ஆமாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ற இடம். உங்க ஃபாலோவர்ஸ எப்படி வாடிக்கையாளர்களா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்களும் இங்க சூப்பரா சம்பாதிக்கலாம். குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல பொருட்கள் விற்கணும்னு ஐடியா இருந்தா இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க அக்கவுண்ட ஒரு பர்சனல் அக்கவுண்டா இல்லாம பிசினஸ் அக்கவுண்ட மாத்திக்கோங்க. ரீல்ஸ் மூலமா உங்க பொருளை நிறைய பேர்கிட்ட கொண்டு சேருங்க. ஆனா போஸ்ட்ல அந்த பொருளை பத்தின எல்லா விவரத்தையும் தெளிவா கொடுங்க. முக்கியமா கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ணா உடனே பதில் சொல்ற மாதிரி ஆட்டோ ரிப்ளை செட் பண்றது உங்க பிசினஸ்க்கு ரொம்பவே நல்லது. சரி,
இப்ப வரைக்கும் நாம நிறைய வழிகளை பத்தி பேசிட்டோம். இப்போ இந்த பகுதியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்த எல்லா வழிகளையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம். அதோட ஆன்லைன்ல சம்பாதிக்க முயற்சி பண்ணும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில முக்கியமான எச்சரிக்கைகளையும் தெரிஞ்சுக்க போறோம். இவ்வளவு வழிகள்ல எது உங்களுக்கு சரியா இருக்கும்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம் இல்லையா? அந்த குழப்பத்தை தீர்க்கத்தான் இந்த ஒப்பீடு. நாம பார்த்த ஒவ்வொரு வழிக்கும் எவ்வளவு முதலீடு தேவைப்படும், எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்கலான்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க போறோம். வாங்க அந்த ஒப்பீட்டை இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள்ல நல்லா பாருங்க. இதுல ஒவ்வொரு வழிக்கும் தேவையான ஆரம்ப முதலீடும் அதிலிருந்து வரக்கூடிய மாத வருமானமும் இருக்கு. உதாரணத்துக்கு, உங்ககிட்ட முதலீடு செய்ய பணம் இல்ல ஆனா நேரம் இருக்குன்னா ஃப்ரீலான்சிங் அல்லது டேட்டா என்ட்ரி ஒரு நல்ல சாய்ஸ். இதுல முதலீடு கிட்டத்தட்ட 0. ஆனா நீங்க நீண்ட காலத்துல ஒரு டிஜிட்டல் சொத்தை உருவாக்கி அது மூலமா வருமானம் வரணும்னு நினைச்சீங்கன்னா பிளாகிங்ல ஒரு சின்ன முதலீடு பண்றது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சோ உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரியான வழியை தேர்ந்தெடுக்க இந்த டேபிள் கண்டிப்பா உங்களுக்கு உதவும். எவ்ளோ சம்பாதிக்கலானே பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பீட்ரி சிஸ்டம் சொல்ற இந்த ஒரு வரிய மனசுல நல்லா வச்சுக்கோங்க. நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அதுல உங்களுக்கு முழுமையான திறமையும் அறிவும் இல்லன்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனா உங்க திறமைதான் உங்களுடைய முதல் முதலீடு. ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறது எவ்ளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். தெரியாத வெப்சைட்ஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி அத பத்தி நல்லா ரீசர்ச் பண்ணுங்க. உங்க ஆதார், பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பர்சனல் டீடைல்ஸ எல்லா இடத்துலயும் கொடுக்காதீங்க. முக்கியமா குறைஞ்ச வேலைக்கு அதிக பணம்னு சொல்ற விளம்பரங்களை 100க்கு 100 நம்பி ஏமாந்துராதீங்க. இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது இல்லையா? அத செயல்படுத்தணும். சோ நம்ம அறிவை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது செயலுக்கு எப்படி கொண்டு போறது, உங்க முதல் படியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க ஆன்லைன் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் போதும். முதல்ல உட்கார்ந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன நல்லா வரும், எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவது, நாம பார்த்த இந்த வழிகள்ல உங்க திறமைக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அத பத்தி தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. ஞாபகம் இருக்கா? அப்டேட்டா இருக்கிறது தான் கிங். இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் பல பிசினஸ் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்க பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் இது போல நல்ல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர ஊக்குவிக்கும். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம பார்த்த இந்த பல வழிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? நீங்க முதல்ல எது முயற்சி செஞ்சு பார்க்க போறீங்க? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். உங்க ஆன்லைன் பயணத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.